மருமகள் நியூ தமிழ் செல்வி சேது ஒன்று சேர்ந்துருவாங்க. திடீர்னு தமிழ் செல்வி தூங்கி எழுந்ததுமே அவங்களுக்கு ஒரு மாதிரி தலை சுத்தல், மயக்கம் இது மாதிரி எல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கப்புறமா சேது என்னாச்சு தமிழ் செல்வி, ஏன் ஒரு மாதிரி இருக்க, என்னன்னு தெரியல மாமா, ஒரு மாதிரி தலை சுத்தல் மயக்கமா இருக்குவாங்க. அப்புறம் பார்த்தா வாமிட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு என்னன்னு தெரியல மாமா, வாமிட்டா வருது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வாமிட் எல்லாம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ் செல்வியோடைய அப்பா அந்த நேரம் பார்த்து வராங்க. தமிழ் என்னமாச்சு, ஏமா இது மாதிரி டல்லா இருக்குன்றாங்க. வாமிட் எடுத்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தா தமிழ் செல்வி கன்சீவா இருக்காங்கன்றது தெரிய வருது. கன்சீவா இருக்கா இல்லையா, இது மாதிரி வாமிட் தான் வருன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ தமிழ் செல்வி மாமா, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன்றாங்க. அதை நான் இப்போ சொல்ல போறேன், என்ன உண்மை அப்படின்னுவாங்க. அதுக்கப்புறமா விஷயத்த சொல்றாங்க. இது மாதிரி நான் கன்சீவாவே இல்லை மாமா, இப்போதான் நான் கன்சீவா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. சேதுவுடைய குடும்பமே ஷாக் ஆகுறாங்க. செல்ல பண்ணி இருந்துட்டு, மாப்பிள்ள மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, ஏன்னா அது காரணம் தமிழ் செல்வி இல்லை, என் பொண்டாட்டி தான். ஏன்னா வீட்டை விட்டு துரத்தும் போது ஏதாச்சும் சொல்லி நீங்க அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லிட்டு பயந்து இப்படி ஒரு பையன் சொல்லிட்டா, ஆனா இப்போ என் பொண்ணு உண்மையாவே கர்ப்பமா இருக்க மாப்பிள்ள அப்படின்றாங்க. அப்போ எல்லாரும் தமிழ் செல்வியை வெறுத்து ஒத்துப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் எல்லாருமே தமிழ் செல்வியை கர்ப்பமா இப்பயாச்சும் இருக்கலின்னு சொல்லிட்டு சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டெஸ்ட் வர போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.